அழகழகா உட்காராது. இது வந்து ஒரு புதுவிதமான கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு 1 1/2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, சந்தானத்துடைய நான் தான் இங்க கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுல, சேம் அதே மாரல் ஸ்டோரி தான். ஒரு கிங்கு ஜமீன்தார் மாரி இருக்காப்புல. அவருக்கு கடன் நெறையா இருக்கு. அந்த அந்த செட்டப்ல காட்டுவாங்கல்ல. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஷி இஸ் ஆல்சோ இன் டெப்ட் அப்படிங்கிறப்போ, அந்த கதை எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் படத்துடைய அந்த ஒன் லைன். நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. எப்போ பார்த்தாலும் வயலன்ஸு, ஆக்ஷன் படமா பார்த்து பார்த்து இந்த மாரி படங்கள் இடையில ரிலீஸ் ஆகுறது, இட்ஸ் அ ஹெல்த்தி ஒன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இந்த மாரியான படங்கள தான் வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா எவ்ரி ஒன் கெட்டிங் இன்டூ திஸ் ஆக்ஷன், ரத்தம் தெறிக்கணும், ஸ்க்ரீன் ஃபுல்லா அப்படி பறக்கணும்னு சொல்லிட்டு தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி தலைவர், தம்பி தலைவன் அந்த மாரியான படங்கள், இந்த மாரியான படங்கள் வந்து ரிலீஸ் ஆனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. தட்ஸ் இட். பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா, Netflixல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு.